This morning we welcome you to our online Sunday service. இந்த காலைவேளையிலே இணையதளத்திலே உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். We greet you all in the mighty and matchless name of our Lord and Savior Jesus Christ. வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். I'm glad and happy to know that most of you are safe and healthy. எல்லாரும் பத்திரமாக ஆரோக்கியமாக இருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். So continue to stay like that. அப்படியாகவே இருங்கள் பத்திரமாக. Our prayers is with you. எங்களுடைய ஜெபம் உங்களுக்கு என்று இருக்கிறது எப்பொழுதுமே. So wherever you are today, join together with us in praising and worshiping God. இருந்தாலும் தேவனை துதிப்பதிலும் ஆராதனையிலும் இணைவோமாக. Sunday is always special. ஞாயிற்றுக்கிழமை என்ற நாள் விசேஷித்த நாளாயிருக்கிறது. It is a day that is set apart for God, தேவனுக்கென்று பிரித்து வைக்கப்பட்ட நாள். where we spend time to contemplate upon Him, to know Him and understand who He really is. அவர் யார், அவர் எப்பேற்பட்டவர், நமக்கு எப்படியாய் இருக்கிறார் என்பதை யோசிப்பதிலேயும் எண்ணம் கொண்டவர்களாய் இருப்பதும் தான் இந்த நாள். So forget about all your worries, your needs and your problems. ஆகவே உங்களுடைய தேவைகள், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாம் மறப்போம். Let's focus upon God today. கவனத்தை கர்த்தர் மேலே வைப்போமாக. Shall we just join together in praising and worshiping Him? துதிப்போம், ஆராதிப்போமாக. Oh, we praise you, Father. ஸ்தோத்திரிக்கிறோம் பிதா. Oh, we praise you, Jesus. துதிக்கிறோம் ஆண்டவரே. Oh, hallelujah, hallelujah. Hallelujah. Oh, we thank you, Father. நன்றி Thank you, பிதாவே, Father. நன்றி ராஜனே. Oh, we thank you, Jesus. ஸ்தோத்திரிக்கிறோம், Thank you, ஸ்தோத்திரிக்கிறோம், Jesus. ஸ்தோத்திரிக்கிறோம். Glory, glory, glory be to your name, O மகிமை God. மகிமை உம்முடைய நாமத்துக்கு. Oh, we come before you with praise and worship this morning, O உமக்கு God. முன்பாக துதியுடனே வருகிறோம் இந்த காலை வேளையில். We bring to you the sacrifice of praise, which is the fruit of our lips, O God. உதடுகளின் பலியாகிய துதியை உம்மண்டையிலே கொண்டு வந்து வைக்கிறோம். We enter your gates with thanksgiving in our hearts, but we enter your courts with praise. பிரகாரங்களில் புகழ்ச்சியோடுமே வாசல்களிலே துதியுடனே நாங்கள் நுழைகிறோம் பிதாவே. For truly this is the day that you have made, and you have made it so that we will rejoice and be glad. மெய்யாகவே இந்த நாளை நீர் உருவாக்கினீர், இல்லை நாங்கள் களி கூறும்படியாக தேவனே. We make a choice to rejoice in your presence, O God. உம்முடைய பிரசன்னத்திலே களி கூறுவோம் என்று தீர்மானித்து Oh, வந்திருக்கிறோம். we worship you, Father. உம்மை ஆராதிக்கிறோம் பிதாவே. Truly you are a great and mighty and awesome God, O Father. மெய்யாகவே நீர் பெரிய மகத்துவமுள்ள தேவன். Oh, hallelujah. ஹalleluya. Hallelujah. Praise you, ஸ்தோத்திரிக்கிறோம், Jesus. ஸ்தோத்திரிக்கிறோம், Oh, we praise you, you, Father. Praise you, Father. துதிக்கிறோம் பிதாவே. Oh, we thank you for this day, O நன்றி, இந்த God. நாளுக்காக நன்றி பிதாவே. Thank you for this privilege and honor to come into your courts with praise and worship, இந்த O God. காலை வேளையிலே உம்முடைய பிரகாரத்தில் பாடலுடனே துதியுடனே வர கிருபை செய்து காமுக்கு You have called us, chosen us, and set us for the part that we may show forth the praises of your glory, O God. எங்களை பிரித்தெடுத்தீர், தெரிந்தெடுத்தீர், அழைத்திருக்கிறீர், உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக அல்லவா. And as we join together in praising and worshiping your name, உம்முடைய நாமத்தை துதிக்க ஆராதிக்க நாங்கள் இணையும் பொழுதும் பிதாவே. I pray that people will experience your presence and power in their lives, O Father. ஜனங்களானவர்கள் உம்முடைய பிரசன்னத்தை அவர்கள் வாழ்விலே அனுபவிக்கட்டும். May your anointing be upon James who ministers, O God. ஊழியம் செய்கிறாரே ஆராதனையிலே பிரதர் ஜேம்ஸ் நீர் ஆசீர்வதிப்பீராக. May your anointing be upon the singing and the music, O Father. உம்முடைய அபிஷேகம் பாடல் மேலும் இசை மீதும் தங்குவதாக. Oh, I pray that people will experience liberty and freedom to worship you. துதி ஆராதனையிலே ஜனங்கள் சுதந்திரம் விடுதலை கண்டடையட்டுமே. And let them experience your presence in their very homes, O God. வீட்டிலே தானே உம்முடைய பிரசன்னத்தை For அனுபவிக்கட்டும். you have promised that you will inhabit the praises of your people. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். So wherever people are praising you, I pray that your presence will be there. எங்கெல்லாம் ஜனங்கள் உம்மை துதிக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னம் தங்குவதாக. Fill their lives and fill their homes, O Father. அவள் வாழ்க்கையை நிரப்புவீராக, குடும்பத்தில் இருக்கும் வீட்டையும் நிரப்புவீராக. In Jesus' name, இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். amen. ஆமென். The word of God says, taste and see that the Lord is good. ದೇವರು ಒಳ್ಳೆಯವರೆಂದು ಸವಿದು ನೋಡಿರಿ ಎಂದು ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ. ಪವಿತ್ರಾತ್ಮರೇ, ನೀವೇ ತಾನೇ ಯೇಸು ಒಳ್ಳೆಯವರೆಂದು, ನಮ್ಮ ಸ್ವರ್ಗದ ತಂದೆ ಒಳ್ಳೆಯವರೆಂದು ರುಚಿಸಿ ನೋಡಲು ಸಹಾಯ ಮಾಡಿರಿ. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான்
உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனை பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? உந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீரும்மையே, பாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்கா. என்னை வாழ வைக்க ஒப்பு கொடுத்தீரும்மையே, பாதிக்க கொடுத்தீரே திருவுடலை எனக்கா. உங்கள் அன்பு பெரியதே, உங்கள் அன்பு பெரியதே, உங்கள் அன்பு பெரியதே, உங்கள் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. எனக்காய் மரித்த என் தேவன் நீரே, உந்தன் அன்பை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? எந்தன் வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன் இயேசு நல்லவர் என்று. அவன் நல்லவர், ஓ நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானிரே, பிரிக்கப்பட்டிரே என்னை இணைத்திடவே. பாவத்தின் முழு உருவமாய் நீர் பாவமானிரே, பிரிக்கப்பட்டிரே என்னை இணைத்திடவே. உங்கள் அன்பு பெரியதே, உங்கள் அன்பு பெரியதே, உங்கள் அன்பு பெரியதே, உங்கள் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே,
உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. சாபம் முள்முடியை உம் சிரசினில் சுமந்திரே, சாபமாய் தொங்கி நீரே என்னை ஆசீர்வதிக்கவே. சாபம் முள்முடியை உம் சிரசினில் சுமந்திரே, சாபமாய் தொங்கி நீரே என்னை ஆசீர்வதிக்கவே. உங்கள் அன்பு பெரியதே, உங்கள் அன்பு பெரியதே, உங்கள் அன்பு பெரியதே, உங்கள் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ. எந்தன் அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததா, உந்தன் அனைத்து நன்மையும் என்மேல் வந்ததே. எந்தன் அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததா, உந்தன் அனைத்து நன்மையும் என்மேல் வந்ததே. உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, உந்தன் அன்பு பெரியதே, ஈடிணையற்றதே. உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே, உந்தன் கிருபை பெரியதே. கிருபையான இயேசுவே, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நன்மைகளை எனக்கு செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நல்லவர் நீ, நன்மைகள் செய்பவர் நீ, நல்லவர் நீ, மிகவும் நல்லவர் நீ, நன்மைகளை எனக்கு செய்பவர் நீ. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோக திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோக திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை
பணத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்த நேசுவே, 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 எந்த நேசுவே. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோக திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோக திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்த நேசுவே, 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 எந்த நேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றோர் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பர் உன்னை மறந்தாலும், உற்றோர் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்த நேசுவே, 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 எந்த நேசுவே. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோக திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே, சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே,
தங்கத்தை கேட்கவில்லை, தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு
சொந்தம் என்ற உறவை தந்த இரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே, பிரவேசிக்க தைரியம் தந்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நன்மைகள் எனக்காய் பேசுகிறார், நன்மைகள் எனக்காய் பேசுகிறார், தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையேக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற வல்ல இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, நித்திய மீட்பை, நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நன்மைகள் எனக்காய் பேசுகிறார், நன்மைகள் எனக்காய் பேசுகிறார், தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே,
பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே, என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. உம்மை நேசிக்கிறேன், 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 உம்மை நேசிக்கிறேன். என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே, என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். என் பாவங்கள் பார்க்காமல் உம் முகத்தை மறைத்தீரே. என் மீறுதல் எண்ணாமல் கிருபை அளித்தீரே. என் பாவங்கள் பார்க்காமல் உம் முகத்தை மறைத்தீரே. என் மீறுதல் எண்ணாமல் கிருபை அழைத்தீரே. மன்னியும் என்றேனே, மறைந்தேன் என்றீரே. மன்னியும் என்றேனே, மறைந்தேன் என்றீரே. உம்மை நேசிக்கவே, உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். என் கண்ணீர் துடைத்திடவே நீர் செந்நீர் சிந்தினீரே. என் பழியே போக்கிடவே நீர் பலியாய் மாறினீரே. என் கண்ணீர் துடைத்திடவே நீர் செந்நீர் சிந்தினீரே. என் பழியே போக்கிடவே நீர் பலியாய் மாறினீரே. சிலுவை சுமந்தீரே, என்னை நினைத்தீரே. சிலுவை சுமந்தீரே, என்னை நினைத்தீரே. உம்மை நேசிக்கிறேன், 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 உம்மை நேசிக்கிறேன். என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே, என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். என் கண்ணீர் துடைத்திடவே நீர் செந்நீர் சிந்தினீரே.
என் பழியே போக்கிடவே நீர் பலியாய் மாறினீரே. என் கண்ணீர் துடைத்திடவே நீர் செந்நீர் சிந்தினீரே. என் பழியே போக்கிடவே நீர் பலியாய் மாறினீரே. சிலுவை சுமந்தீரே என்னை நினைத்தீரே. சிலுவை சுமந்தீரே என்னை நினைத்தீரே. உம்மை நேசிக்கிறே 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 உம்மை நேசிக்கிறே. மன்னியும் என்றேனே மறைந்தேன் என்றீரே. மன்னியும் என்றேனே மறைந்தேன் என்றீரே. உமக்காய் எனக்காய் மரித்தீரே. உமக்காய் வாழ்வேனே. எனக்காய் மரித்தீரே. உமக்காய் வாழ்வேனே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை. அடியனே திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியனே திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தே. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தே. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை. அடியனே திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியனே திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. நீரின்றி என்னாலே பாரில் எதையும் நான் செய்திட இயனே. சேற்றிலே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. சேற்றிலே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தே. கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தே. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் ஊற்றும். ஜயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுவே. ஜயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள்
இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தே கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தே ஆவியோடு ஆத்மா சரீரம் அன்பரே உமக்கென்று இந்தே ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும் ஆலயமாக்கியே இப்போ ஆசீர்வதித்தருளும் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தே கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தே பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை அடியனே திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே அடியனே திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தே கழுவும் உம் திரு இரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தே. Oh, we just thank you, Father, for this wonderful time of praise and worship. இந்த அருமையான ஆராதனை வேலைக்காக நன்றிகளை எடுக்கிறோம் பிதாவே. What a joy it is to come together in your name and worship you, உம்முடைய Father. நாமத்திலே கூடி உம்மை துதிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். We know that you are a faithful God, that you are faithful to all your promises. நீ நல்ல தேவன், நீ வாக்குத்தத்தத்துக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறீரே. And you have said that you will inhabit the praises of your people. ஜனங்களின் துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். Thank you for manifesting your presence and your உம்முடைய power in the lives of people and in the homes, oh இந்த God. வேளையிலே தானே வீடுகளிலே தானே ஜனங்கள் அண்டையிலே உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for blessing people through praise and worship, oh God. ஆராதனையிலும் ஜனங்களை வந்து ஆசீர்வதித்தீரே. Thank you for lifting up hearts and minds from their problems and worries and causing it to focus upon you today, oh God. எல்லா பிரச்சனைக்கு கஷ்டத்துக்கு மேலாக உண்மையிலே கவனத்தை வைக்க நீர் உதவி செய்து ஜனங்கள் அண்டையிலே பிதாவே. Because you are the giver of every good thing in life, oh God. தேவனே, நீர் எல்லா நன்மையானவைகளையும் கொடுக்கிற தேவனே. All blessings flow from you, oh God. எல்லா ஆசீர்வாதம் உம்மண்டையிலிருந்து அல்லவா பொழிகிறது. And I pray that as people's hearts and minds are continue to focus upon you, தொடர்ந்து இருதயமும் சிந்தனையும் மேலும் நோக்கமாய் இருக்கும் பொழுதும் that your பிதாவே, blessings will flow through them, oh God. அவர்கள் அண்டையிலே உம்முடைய ஆசீர்வாதம் புரண்டோடட்டும். I pray for communion and I pray for the word, oh God. திருவிருந்தையும் ஆசீர்வதிப்பீராக, தேவனுடைய வார்த்தையும் ஆசீர்வதித்து May people be தருவீராக. blessed through these. இவைகளினாலே ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டுமே. I pray especially for your word, oh God. விசேஷமாக உம்முடைய வார்த்தைக்கு அண்டையிலே வந்திருக்கிறோம் பிதாவே. Thank you for the anointing that is upon your word. உம்முடைய வார்த்தையிலே இருக்கிற அபிஷேகத்துக்காக நன்றி I ஆண்டவரே. pray that it will go forth in awesome power this morning. இந்த கால வேளையிலே வல்லமை அபரிமிதமான வல்லமையோடு உம்முடைய வார்த்தை போகட்டும். And may it accomplish the purpose for which it is spoken and எந்த fulfill it, oh God. காரணத்துக்காக பேசப்பட்டதோ அந்த காரணத்தை நிறைவேற்றி விட்டு வரட்டும். Even today, as people hear the gospel preached, oh Father, இன்றைக்கும் சுவிசேஷத்தை ஜனங்கள் பிரசங்கிக்கப்பட்டதை கேட்கும் பொழுதும் may it பிதாவே, cause people to trust and believe in you. உம்மிலே
விசுவாசிக்க உதவி செய்யட்டும். May it cause lives to be changed and transformed. அவள் வாழ்க்கை மாற்றி மறுரூபமாக்க செய்யட்டுமே உம்முடைய வார்த்தை. I pray that you will speak to the hearts of people this morning through your word. ஜனங்களுடைய இருதயத்திலே நேரடியாக உம்முடைய வார்த்தை கொண்டு பேசுவீராக. May your word continue to strengthen and build us up. எங்களை தொடர்ந்து உம்முடைய வார்த்தை கட்டி எழுப்பட்டும் வாழ்விலே. And I pray that it will bless everyone, God. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். Cause people to rejoice at your word. உம்முடைய வார்த்தையை கண்டு களி கூறட்டும் ஜனங்கள். May your mighty name be glorified. இதன் மூலமாக உம்முடைய வல்லமையுள்ள நாமம் மகிமைப்பட்டு இருக்கட்டும் In பிதாவே. Jesus' name. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Well, this morning it's time to partake of communion. இந்த காலைவேளையிலே திருவிருந்து அனுசரிக்கிற நேரமாயிருக்கிறது நம் அனைவருக்கும். And we reminded you to keep your wine and bread ready. உங்களுடைய திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் ஆயத்தமாய் வைத்திருங்கள் என்று So சொல்லியிருந்தோம். you can join with us online and partake of communion. ஆகவே இணைவோம் திருவிருந்திலே தானே. So you can get it ready now. இப்பொழுது பங்கேற்கலாம். And let's turn our Bibles to Hebrews chapter 10. அதுக்கு முன்பாக எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். I'll read verse 19 and 20. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 20 வசனங்கள். Therefore, brethren, having boldness to enter the holiest by the blood of Jesus, by a new and living way, which he consecrated for us through the veil, and that is his flesh. 19 20 வசனம் பாருங்கள். 10ஆம் அதிகாரத்திலே, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாக திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். I just want to read, focus on verse 19 and the first part of verse 20 where it says, Therefore, brethren, having boldness to enter the holiest by the blood of Jesus, by a new and living way, which is his flesh. பாருங்கள் 19ஆம் வசனமும் ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கிறார், 20ஆம் வசனத்திலையும் பாருங்கள், இணைந்து படிக்கிறேன் பாருங்கள். ஆகையால் சகோதரரே, அந்த மார்க்கத்தின் படி வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். Here the author of Hebrews is reminding the Hebrew Christians here of what the blood of Jesus has done for them. அதாவது எபிரேயர் நிருபர் எழுதுகிறார் எபிரேயர் விசுவாசிகளுக்கென்று என்ன ஞாபகப்படுத்த விரும்புகிறார் என்றால் இயேசுவின் இரத்தத்தை குறித்து. It says that the blood of Jesus gives you boldness to enter into the holiest. பாருங்கள், இயேசு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது அவருக்கு பிரசன்னத்திலே நுழைவதற்கு பிரவேசிப்பதற்கு. That means because of what the blood of Jesus has done through the cross for you and because of your faith in it, it gives you boldness to enter into the holiest of holies. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் அவர் மேல் வைத்திருக்கிற நம்முடைய விசுவாசத்தினாலும் நமக்கு தைரியம் உண்டாகிறது அவருடைய சன்னிதானத்தில் பிரவேசிப்பதற்கு என்று சொல்லுகிறார். That means you can go to the very presence of God, into the throne room of God. அப்படி என்றால் என்ன தெரியுமா? தேவனுடைய சிங்காசன தண்டையிலே தைரியத்தோடு பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியம் இருக்கிறது. Without fear, without trembling, without guilt, without condemnation. எந்த ஒரு பயமோ தாழ்வு மனப்பான்மையோ இல்லைன்னா குற்ற ஆக்கினை தீர்ப்பு உள்ள மனதோ அப்படிலாம் இல்லாமல் அவருக்கு முன்பாக. All this is produced as a result of the blood of Jesus. இவையெல்லாம் நமக்கு உண்டாயிருக்கிறது இயேசுவின் இரத்தத்தினாலே தானே. You know, when you go to the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே போய் பார்ப்போமானால் there even the high priest once a year he would enter into the holiest of holies. பிரதான ஆசாரியனே அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவதற்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் முடியும். And that also once a year only he will go there. அதுவும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி to offer sacrifices for the people. அவர் மாத்திரமே ஜனங்களுக்கென்று பிரதிநிதியாய் போய் பலியை இடுகிறார். And before entering he'll have to shed blood there. அங்கே உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக நுழைவதற்கு முன்பாக ரத்தம் சிந்தப்பட வேண்டியது. And even after he slays the lamb and shed his blood there is no guarantee that he will come out alive. அப்படி ஒரு பலியிட்டு ஆட்டினுடைய ரத்தத்தை தனக்கென்றும் ஜனங்களுக்கென்றும் எடுத்து கொண்டு போனாலும் எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது அவர் உயிரோடு திரும்புவார் என்று. So until he comes out, it's a very tense situation for everyone. ஆகவே பிரதான ஆசாரியன் உள்ளே நுழைந்து வெளியில வரும் மட்டுமாக வெளியில எல்லாருக்கும் ஒரே
டென்ஷனாக இருந்துட்டு இருக்கும். It's a very, he enters with trembling and fear there, not knowing for sure whether he'll come out alive. அங்கே பிரதான ஆசாரியர் நுழையும் போது கூட அவருக்கும் ஒரு பயம் இருக்கும். நம்ம நுழையுமே கர்த்தருடைய பிரசன்னத்திலே என்னாகுமோ என்று. That is the high priest we are talking about. இது பிரதான ஆசாரியனை குறித்து பேசுகிறது. But we today can enter without fear, without trembling. We can enter the very presence of God with boldness. அது பிரதான ஆசாரியனை குறித்து பேசுகிறது. ஆனால் இன்றைக்கு காரியம் வேற. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய பிரசன்னத்திலே தைரியத்தோடு போய் நிற்க ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறோம். We can enter without fear, without guilt, without condemnation. எந்த ஒரு பயம் இல்லாமல், எந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாமல், ஆக்கினை தீர்ப்பு குற்ற மனசாட்சி இல்லாமல் அவருக்கு முன்பாக நிற்கிறோம். All because of the blood of Jesus. எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தான். See what the blood of the goats and bulls could not do for them, the blood of Jesus does for you and me. பாருங்கள், ஆட்டுக்குட்டி கடாக்கள் உடைய ரத்தம் செய்ய முடியாததை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கென்று செய்திருக்கிறது. They offered sacrifices, they shed blood, but it did not give them confidence, did not give them boldness, did not erase guilt from them. அவர்களும் பலியிட்டார்கள், ஆனால் அந்த ரத்தம் ஒன்றும் செய்யலையே அவங்களுக்காக. அவங்களுடைய பாவத்தை கழுவிச்சா அவர்களை நிற்கக்கூடிய திராணி ஆக்கினதா? இல்லையே. That is why they entered with fear and trembling. ஆகவே தான் தேவனுடைய பிரசன்னத்துக்கு போகும்போது அவ்வளோ பயத்துடன் நடுக்கத்துடனே போனார்கள். Blood of Jesus does so much for us. ஆனால் நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவ்வளவாய் செய்திருக்கிறது. Not only washes our sin and cleanses us and makes us whiter than snow. நம்முடைய பாவங்களை இயேசுவின் ரத்தம் கழுவி நம்மை தூய்மையாய் பனியை போல மாற்றுகிறது மட்டுமில்லாமல் removes guilt from us. நம்மளிலிருந்து குற்ற மனசாட்சியை நீக்கிறது. Gives us boldness to enter into God's அவருடைய presence. பிரசன்னத்திலே நுழையத்தக்கதாக பிரவேசிக்கத்தக்கதாக தைரியத்தையும் கொடுக்கிறது இயேசுவின் ரத்தம். Through the blood God has become my father and I have become his child. இயேசுவின் ரத்தத்தினாலே தானே தேவனாகிய கர்த்தர் எனக்கு பிதாவாகிறார், நான் அவருக்கு பிள்ளையாய் மாறிவிடுகிறேன். So as we partake of communion, partake of these elements, partake of it by faith, keep this in mind. ஆகவே நம்ம பந்தியில பங்கேற்கும் பொழுதும் இவைகளை நாம் எண்ணினவர்களாக பங்கேற்போம். Let's close our eyes in a moment of கண்களை prayer. மூடி ஜெபிப்போமாக அனைவரும். Loving Father, we just thank you for the cross of Calvary. அன்பின் பிதாவே, கல்வாரியின் சிலுவைக்காக நன்றிகளை எடுக்கிறோம். Thank you for what you have done for mankind. மனுகுலத்துக்கு நீர் செய்ததுக்காக நன்றி. And we thank you for these elements that are here that remind us of what you accomplished on the cross of Calvary. இங்க இருக்கிற பொருட்கள், பந்தியினுடைய பொருட்கள் நீர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தீர் என்பதை நினைப்பூட்டுகிறதா இருக்கிறது. Thank you for the wine that reminds us of your blood that was shed for sinners. திராட்சை ரசம் சிந்தப்பட்ட கல்வாரியில் சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தத்தை எங்களுக்கு நினைப்பூட்டுகிறது. And the wafer that reminds us of your body that was broken. இங்க இருக்கிற அப்பம் பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்தை எங்களுக்கு நினைப்பூட்டுகிறது. So that we may be healed in our bodies and enjoy good health. அதன் மூலமாக எங்கள் சரீரத்திலும் நாங்கள் சுகமடைந்து மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாக பிற்கப்பட்ட சரீரம். I pray that as people partake of these elements by faith, இன்றைக்கும் ஜனங்கள் விசுவாசத்துடனே பந்தியிலே பங்கேற்கும் பொழுதும் பிதாவே, the blessings of Calvary come upon them and கல்வாரியின் overtake them. ஆசீர்வாதம் வந்து அவங்க மேல் பலிக்கட்டும். In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். For I received from the Lord that which I also delivered to you, that the Lord Jesus on the same night in which he took bread, broke it, gave thanks and said, "Take, eat, this is my body that was broken for you, and as long as you eat it, do it in remembrance of me." நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று, நீங்கள் வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். Now we may eat. இப்பொழுது புசிக்கலாம். The same manner after supper he took the cup, saying, "This cup is the new covenant in my blood, and as long as you drink it in remembrance of me." போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். Now we may drink. இப்பொழுது பானம் பண்ணலாம்.
Shall we just thank God for Calvary? கல்வாரிக்காக நன்றிகளை எடுப்போம். It was there that He paid the penalty for our sin. அங்கேதான் நம்முடைய பாவத்துக்கு கிரயத்தை செலுத்தினார். The wrath and the judgment of God was poured upon Him so that it may not come upon us. கல்வாரி சிலுவையிலே இயேசுவின் மேலேதானே பிதாவானவர் ஆக்கினை தீர்ப்பை நம் நியாய தீர்ப்பெல்லாம் அவர் மேலே போட்டாரே. He died in my place so that I may be blessed. என்னிடத்தில் அவர் மரித்தார், அவருடைய ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை நான் வாழும்படியாக அல்லவா. Oh, we just thank you, Father. நன்றி பிதாவே. Oh, we are grateful for what you have done for us, God. நீர் எங்களுக்கு செய்தது நிமித்தம் இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். All the days of our life we will never forget what you've done. நீர் செய்த காரியத்தை எங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டோம். Even when we were sinners, ungodly, you died and gave your life for us. பாவிகளாய் தேவனற்ற பொல்லாதவர்களாய் இருந்த பொழுதே நீர் எங்களுக்காக வந்து மரித்தார். That is how much you love us, God. அந்த அளவுக்கு நீர் எங்களை நேசிக்கிற தேவன். Thank you for demonstrating and showing us how much you love us through the cross of our. கல்வாரி சிலுவையின் மூலமாக நீர் எங்கள் மேல் எவ்வளவு அன்பு பாராட்டினீர் என்பதை காண்பிக்கின்றீர். I pray for anyone who ever doubts whether you love them, God. நேசிக்கிறேன் என்று யாரு சந்தேகப்பட்டாலும் May they look at the cross. அவர்கள் கல்வாரி சிலுவையை நோக்கி And பார்க்கட்டும். through that may they get a revelation of just how much you love them. அதன் மூலமாக கல்வாரி சிலுவையின் மூலமாக அவர்கள் அறிய வரட்டும் நீர் அவர்களை பேர்பட்ட அன்பினாலே நேசிக்கிறீர் என்பதை. You love us as we are. எங்களை இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொண்டு Thank you for your நேசிக்கிறீர். unconditional agape love. உம்முடைய அளவில்லாத அகாப்பே அன்புக்காக நன்றி. Love that loves even the greatest and vilest of sinners. நமக்கு பொல்லாத பாவிகளையும் நேசிக்கிற அன்பாயிற்று. And how much more now you will bless us because we are your children, அப்படி God. இருக்கும் பொழுது இப்பொழுது நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது எவ்வளவா எங்களை நேசிக்க May மாட்டீர். the blessings of Calvary come upon your children and overtake உம்முடைய them. ஜனங்கள் மேலும் உம்முடைய பிள்ளைகள் மேலும் உம்முடைய கல்வாரியின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து அமையட்டும். May they be blessed spiritually, physically, materially, emotionally. சரீர ஆவிக்குரிய வாழ்விலும் ஆத்மாவிலேயும் சரீர பிரகாரமாகவும் ஆசீர்வாதத்தை May they be பெறட்டும். blessed financially, God. பண விஷயத்திலேயும் Blessed ஆசீர்வதிப்பீராக. in their work, in their business. அவர்களுடைய வேலையும் வியாபாரத்தையும் Blessed in their ஆசீர்வதிப்பீராக. families and their children, God. குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. In every manner may they be blessed. எல்லா பகுதியிலேயும் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டுமே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Well, this morning it's time to give our tithes and offerings to God. இந்த காலவேளையிலே தேவனுக்கென்று தசமபாகம் காணிக்கையும் செலுத்துகிற நேரம். And remember that money is seed. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எப்பொழுதுமே பணம் என்பது நம்ம கையில் இருக்கிற விதை மாதிரி. As a Christian, you should never forget this truth. கிறிஸ்தவர்களாகிய நாம் இந்த சத்தியத்தை எப்பொழுதுமே நம் வாழ்விலே மறக்க கூடாது. That is how we need to look at money. அப்படிதான் நம் பணத்தை பார்க்கும் பொழுது பார்க்கிறவர்களாக காணப்பட So வேண்டும். just like the farmer, how we take seed and he sows. எப்படி ஒரு விவசாயி ஒரு விதையை எடுத்து விதைக்கிறாரோ Because he knows unless he sows, he gets a harvest. அவருக்கு தெரியுது பாருங்க விதைச்சாதான் அறுவடை கிடைக்கும் என்றும். So even we அதே மாதிரி தான் நாமும் இருக்க வேண்டும். we give our money to the kingdom of நாம் God. தேவனுக்கென்று விதையை விதைக்கும் பொழுது ராஜ்யத்துக்கென்று And every time we give, it is sowing in God's kingdom. பணத்தை எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று கொடுக்கும் பொழுது And விதையை விதைக்கிறது போல இருக்கிறது. Whatever we sow, we reap. ஆகவே நாம் விதைக்கிறதை நாம் பெறுவோம். You sow money, you reap a harvest of money. பணத்தை விதைப்பீர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே அறுவடையாக பணத்தை பெறுவோம். That is the purpose of sowing. அதுதானே நோக்கம் வைத்திருக்கிறார் That விதைக்கும்படியாக. is the purpose of giving. அதுதானே கொடுப்பதினுடைய நோக்கமும் கூட. God wants to take what you give, bless it, multiply it, and give it back to you in abundance. தேவனாகிய கர்த்தர் நீங்கள் கொடுக்கிறதை ஏற்றுக்கொள்ளுகிறார், ஆசீர்வதிக்கிறார், பல மடங்கு பெருக செய்து உங்களிடையிலே திரும்ப கொடுக்கிறார். So let's take our tithes and ஆகவே offerings தசமாந்தம் காணிக்கும் கைகளை ஏந்தினவர்களாக and say this and give. சொல்லி கொடுக்கலாம். Say, God, I bring my tithes and offerings into your storehouse. தேவனே என் தசமாம் காணிக்கை எல்லாம் உம்முடைய பண்டகசாலையிலே கொண்டு வந்திருக்கிறேன். I bring it with joy and gladness of heart. இருதயத்திலே உற்சாகத்துடனே வந்திருக்கிறேன். And you have promised that you will open the floodgates of heaven. நீ சொல்லியிருக்கிறீர் வானத்தின் பலகனை திறப்பேன் And you will என்று. shower a blessing upon me. I will have no room to contain. இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் வானத்தின் ஆசீர்வாதத்தை வர்ஷிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர். This morning as I give my tithes and இந்த offerings, காலவெளியில் நான் தசமாம் காணிக்கும் செலுத்தும் போதும் பிதாவே I believe your promise உம்முடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தவராக and I give in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே கொடுக்கிறேன். Amen. ஆமென்.
You can now give tithes and offerings to the account numbers that are shown to you on the screen. காண்பிக்கும் விவரங்களிலே நீங்கள் தசமாகவும் காணிக்கையும் செலுத்தலாம் இப்பொழுது. And continue to watch us online until you get further information from us. தொடர்ந்து இணையதளத்தில் இணைந்திருங்கள், எங்கள் அண்டையிலிருந்து அறிவிப்பு வரும் மட்டுமாக. Let's turn our Bibles to Ephesians chapter 1. I'll read from verses 11 to 13. இப்பொழுது நம்முடைய போதனையின் திறவுகோள் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 11லிருந்து 13 மட்டுமாக In him வாசிக்கிறேன். also we have obtained an inheritance, being predestined according to the purpose of him, who works all things according to the counsel of his will, that we who first trusted in Christ should be to the praise of his glory. In him you also trusted after you heard the word of truth, the gospel of your salvation, in whom also having believed you were sealed with the Holy Spirit of promise. பாருங்கள் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 1ஆம் அதிகாரம். மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாக தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். We are looking at God's eternal plans and purposes. தேவனுடைய நித்திய திட்டம் நோக்கம் நம் வாழ்வுக்கென்று என்பது தலைப்பின் கீழாக பார்த்து கொண்டு In வருகிறோம். Ephesians chapter 1 verses 11 to 14, Paul reveals God's eternal plan and purposes for all those who are in Christ. ஆகவே 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் மட்டுமாக பவுல் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய திட்டம் நோக்கம் நித்தியமானவை என்ன என்பதை குறிப்பிடுகிறார். So if you are in Christ, then you must be thrilled and excited about these verses because they are concerning you. ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்களானால் இந்த வசனத்தை குறித்து மகிழ்ச்சி களி கூர்ந்தவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த வசனங்கள் உங்களை குறித்தவைகள். It is through these verses you begin to understand the plans and purposes that God has concerning you in this life. இந்த வாழ்விலே நீங்கள் வாழும் இந்த பூமியின் வாழ்விலே தேவனாகிய கர்த்தர் என்ன திட்டம் நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை இதன் மூலமாக அறிய வருவீர்கள். And not only that, Paul goes on to show us how God works out these plans in our lives. அது மட்டும் இல்லாமல் பவுல் காண்பிக்கிறார் மேற்கொண்டு அந்த திட்டத்தின் நோக்கத்தையும் தேவனாகிய கர்த்தர் நம் வாழ்விலே எப்படி நடப்பித்து முடிக்கிறார் என்பதையும். It is one thing to know that God has plans and purposes for me, and a total different thing to know how God works it out in me. பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் எனக்கு திட்டத்தின் நோக்கத்தையும் இந்த வாழ்வுக்கென்று வைத்திருக்கிறார் என்று அறிவது ஒரு காரியம். ஆனால் அந்த காரியங்களை தேவனாகிய கர்த்தரின் வாழ்விலே நடப்பிக்கிறார் முடிக்கிறார் என்பது அறிந்திருப்பது மேலான காரியம் அல்ல. And also gives us the guarantee concerning these things which he says. அது மட்டும் இல்லாமல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியத்துக்கு அவர் ஒரு ஆதாரத்தையும் கொடுக்கிறார், உத்தரவாதத்தையும் கொடுக்கிறார். I mentioned several examples. அதுக்கு உதாரணங்கள்லாம் கண்டும் கூட. But I think the best example is all those who are in Christ. அதுக்கு சிறந்த உதாரணம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் நாம் அனைவரும் தானே. So if you are in Christ, you are the best example. ஆகவே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்களானால் நீங்கள் தான் சிறந்த உதாரணம் தேவனுடைய திட்டம் நோக்கத்துக்கு. Because the very fact that you are in Christ is absolute proof and evidence that God has already started his eternal plans and purposes in your life. It has already begun in you. கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள் என்றால் அதுவே உங்களுக்கு ஒரு ஆதாரமா இருக்கிறது அல்லவா? தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டு வந்து இங்க வச்சு வேலைக்கு நடப்பிக்கிறார் முடிப்பார் என்பதற்கு இது ஒரு உத்தரவாதமா இருக்கிறது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பதே. You don't need any other further evidence of proof. இதுக்கு வேற ஒரு ஆதாரம் இல்லையா? எனக்கு ஆண்டவரே காமிங்க, நான் உம்முடைய திட்டத்தை நான் செய்வேனா என்பதற்கெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. Being in Christ is the absolute proof. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பதே காணப்படுவதே ஒரு பெரிய உத்தரவாதம் ஆதாரமா இருக்கிறது. தேவன் அவர் திட்டத்தின் நோக்கத்தை உங்கள் வாழ்வில் ஆரம்பித்தார் என்பதற்கு. In Ephesians chapter 1 verse 6, Paul makes a wonderful statement there. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே ஒரு அருமையா காரியம் சொல்லி பவுல் சொல்லுகிறார் He says, பாருங்கள். being confident of this very thing. இவைகளை குறித்து நான் முழுமையாக பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை சொல்லுகிறார். இவைகளை குறித்து நான் நிச்சயித்திருக்கிறேன், நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். What thing is he talking about? எதை குறித்து பேசுகிறார் அங்கே? That he who began a good work in you will complete it. என்ன சொல்லுகிறார்? ஆரம்பிக்கிறார் பிலிப்பியர் 1:6 என்னில் நற்கிரியை செய்ய ஆரம்பித்தவர் அது முடிவு பரியந்தம் என்னை நடத்த அவர்
வல்லமை உள்ளவர் என்பதை நிச்சயித்திருக்கிறேன். Now, on what basis, on what authority can Paul make a statement like this concerning us? நம்மை குறித்து இப்படிப்பட்ட ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரே பவுல் என்ன அடிப்படையை கொண்டு சொல்லுகிறார்? Well, it is on the basis of what he has experienced God and how he knows God and how intimately he knows God. எந்த அடிப்படையாக கொண்டு நமக்கு அவர் செய்து முடிப்பார் என்று நம்மை குறித்து சொல்ல முடியும்னா, அவர் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தையும் அவர் அந்த அளவுக்கு தேவன் தன்னுடைய வாழ்விலே கிரியை செய்ததையும் தேவன் அந்த அளவுக்கு அவர் ஆழமாய் அறிந்திருந்ததினாலே தான் சொல்கிறார், உங்கள் வாழ்விலும் அப்படி செய்வார். And is precise and in-depth knowledge about God concerning God. தேவனை குறித்து அந்த அளவுக்கு துல்லியமாக ஆழமாக தெள்ளம் தெளிவுமாக அறிந்திருந்தவர் பவுல். He has experienced it in himself. அதை தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தனக்குள்ளேயும் அனுபவித்தவர். He was outside of Christ persecuting Christians. முதல்ல அவர் கிறிஸ்துவுக்கு வெளியில இருந்து கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தின But மனுஷன். God took him and placed him in Christ. இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவரை கொண்டு வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்து God revealed his eternal plans and purposes for the apostle Paul. அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்து அவருடைய திட்டம் நோக்கம் என்பதெல்லாம் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தினார். God worked it out in his life. அது மட்டும் இல்லாமல் தேவனாகிய கர்த்தர் பவுலின் வாழ்விலே அந்த நடப்பித்தும் முடித்தார். No one could stop that. அதை யாராலையும் தடுக்க முடியாமல் இருந்தது அந்த God காரியம். fulfilled everything that he wanted to do through Paul. பவுல் மூலமாக செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செய்து முடித்தாரும் கூட தேவனாகிய It கர்த்தர். is on the basis of that now he is saying அதை அடிப்படையாக அந்த அனுபவத்தை கொண்டு பவுல் concerning சொல்கிறார். all believers, எல்லா விசுவாசிகள் நோக்கி he சொல்லுகிறார், said, I am confident of this thing, இவைகளை குறித்து நான் நம்பிக்கையாய் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். that he who began a good work in you will finish it or complete it. உங்களுக்குள்ளாக நற்கிரியை ஆரம்பித்தவர் முடிவு பரியந்தம் இயேசு கிறிஸ்துவின் நாள் முடிவு பரியந்தமும் நடத்தி செல்ல உங்களுக்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று 5ஆம் வசனத்துல சொல்றார். So if you are in Christ, that is absolute proof and evidence that God has begun a good work in you. ஆகவே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்களானால் தேவனாகிய கர்த்தர் ஏற்கனவே நற்கிரியை ஆரம்பித்து விட்டார் என்ற அர்த்தம். So Paul says he started it, he will finish it, he will complete it. ஆகவே பவுல் சொல்கிறார், அவர் ஆரம்பித்தார் உங்கள் வாழ்விலே, அவர் முடித்து விடுவார் என்று. No one can stop it, no power or no one can stop it, not even you. யாரும் அதை நிறுத்த முடியாது தேவனாகிய கர்த்தரினுடைய செயலை உங்கள் வாழ்விலே யாராலையும் எவராலையும் முடியாதுன்னு சொல்ல போனா நீங்களே தடுத்து நிறுத்தணும்னா கூட முடியாது. Example is Jonah, we saw that, அதுக்கு remember. உதாரணம் பார்த்தோம் இல்லையா, யோனாவே தானே. Okay, so in Ephesians 1:13, in verse 13, Paul goes on to describe the means that God uses to take a person who is outside of Christ and place him in Christ. அதாவது பவுல் மேற்கொண்டு சொல்லுகிறார் 13ஆம் வசனத்திலே, இங்க எபேசியர் 1லே தேவனாகிய கர்த்தர் எந்த வழிமுறையை கையாண்டு உங்களை கிறிஸ்துவுக்குள் வைத்தார், கிறிஸ்தவராக்கினார் என்பதை குறித்து பேசுகிறார். The means that God uses to take a person who is not a Christian and make him a Christian. அதாவது கிறிஸ்தவ அல்லாத ஒருவரை கொண்டு வந்து தேவனாகிய கர்த்தர் எந்த முறையிலே எந்த வழியிலே எப்படியாக கிறிஸ்துவுக்குள் வைக்கிறார் என்பதை பேசுகிறார். Now remember, a Christian is a brand new creation of ஞாபகம் species of வைத்துக் people. கொள்ளுங்கள், கிறிஸ்தவர் என்றால் யார்? புது சிருஷ்டி, புதுசா வேற ஒரு வகையாக சிருஷ்டிக்கப்பட்டவர். Paul says, any man be in Christ, he is a new creation. பவுல் சொன்னார் இல்லையா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். He is a brand new species of being. அதாவது உலகத்திலே காண முடியாத அளவுக்கு புதிய சிருஷ்டி இவர். And God uses the gospel. This is the means which God makes this new creation. அததான் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷம் என்கிற வழிமுறையை கொண்டுதான் கிறிஸ்தவ ஆக்கிறார், கையாளுகிறார் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். And in verse 13, Paul calls it the word of truth or the gospel of your salvation. 13ஆம் வசனத்தில் எப்படி சொல்றார் பாருங்க, சுவிசேஷத்தை குறித்து நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்ட பொழுது. And we saw right from the beginning of Acts, everywhere this gospel was preached, we saw the results it produced in the lives of people. நாம பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிக்கை ஆரம்பத்திலிருந்து முடிவு மட்டுமாக எப்படி இந்த சுவிசேஷத்தை சீஷர்கள் கொண்டு போய் காரியங்களை நடப்பித்தார்கள் என்பதை. How it changed and transformed people and caused people to be fruitful in life. எப்படி ஜனங்களை மாற்றி மறுரூபம் ஆக்கிறது இந்த சுவிசேஷம்.
அவர்களை எப்படி கனி கொடுக்க செய்தது சுவிசேஷம் என்பதை காணலாம். Even today, the gospel has not lost its power to save people of their sin or to save a sinner. இன்னைக்கும் சுவிசேஷத்திற்கு அந்த வல்லமை இருக்கிறது, ஜனங்களை மாற்றக்கூடிய வல்லமை. Even today, it has the power to save a sinner, and not only save a sinner, but also from all its consequences, and make that person a fruitful and a blessed person. அதாவது இந்த சுவிசேஷத்துக்கு இன்னைக்கும் வல்லமை இருக்கிறது. ஒரு பாவியை எடுக்கவும் அவனை மாற்றவும் அவனுடைய பாவத்தினால் வந்த விளைவுகளையும் தீர்க்கவும் இந்த சுவிசேஷத்துக்கு வல்லமை இருக்கிறது. So I've been telling you that the gospel means good news, and good news is centered around the person of our Lord Jesus Christ. சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தி. நற்செய்தி என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்ட செய்தி தான் நற்செய்தி. So the message and the good news is about this person. It is centered around this person, Jesus. ஆகவே இந்த சுவிசேஷம் நற்செய்தியானது இயேசு கிறிஸ்து என்னும் நபரை கொண்டு இருக்கிறது. And it centers around his birth, his death, burial and resurrection. இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டு சுவிசேஷம் இருக்கிறது என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல், இவை எல்லாம் கொண்டவை தான் It சுவிசேஷம். is these events that is put together that is called the gospel. ஆகவே இந்த நிகழ்வுகள் அவரை கொண்ட நிகழ்வுகள் தானே சுவிசேஷம். For example, in 1 Corinthians chapter 15, ஒரு உதாரணம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் chapter 15, 15ஆம் வசனத்திலே தான் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். verses 1 to 4. 15ஆம் அதிகாரம் 1 Paul says, "Moreover, brethren, I declare to you the gospel which I preached to you, which also you received, and in which you stand." சொல்லுகிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் மட்டுமாக, அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். So he's saying, I preached to you the gospel, the good news. நான் சொல்லுகிறேன், நான் ஏற்கனவே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து இருக்கிறேன். And you heard it, you received it, and you are standing in that now. Your faith is in that. அதை நீங்கள் விசேஷத்தை பிரசங்கித்ததை நீங்கள் கேட்டீங்க, விசுவாசித்தீங்க, நான் தெரியப்படுத்தினேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்களே. And verse 2 he says, by which you are also saved, if you hold fast the word which I preached to you, unless you believed in vain. இரண்டாம் வசனம், நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கைக்கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. So he said, you were saved by that, hold fast to that. ஆகவே நீங்கள் அந்த சுவிசேஷத்தின் மூலமாக நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, அந்த பிடிச்சுக்கோங்க என்றாரு. Then verse 3 says, for I delivered to you first of all that which I also received, that Christ died for our sins according to the scriptures, he was buried, and then he rose again the third day according to the scriptures. 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்கள். நான் அடைந்ததும் எனக்கு ஒப்புவித்ததுமான எனக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் படியே நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின் படியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து. In other words, he's saying, what I'm preaching to you is something that I've received from God. That is what I'm preaching. நான் இப்ப பிரசங்கிக்கிறேனே அது சாதாரண இல்ல, அது தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒப்புவிக்கப்பட்டவை என்று சொல்கிறார். I've learned this good news from God. God is the one who revealed it to me. இந்த சுவிசேஷமாகிய நற்செய்தியை தேவனிடத்திலிருந்து பெற்றேன், தேவன் தான் எனக்கு வெளிப்படுத்தினார். And that is what I'm preaching to you. அதை தானே எடுத்து வந்து உங்களுக்கும் பிரசங்கிக்கிறேன். So what is the good news? என்ன நற்செய்தி என்றால் என்ன? He begins with the death of Jesus Christ. That how Jesus Christ died, he was buried, and he was raised from the dead according to scriptures. என்னவென்றால் சுவிசேஷம் என்றால் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின் படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின் படியே 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. So there he mentions about the death, the burial and the resurrection of இயேசு Jesus. கிறிஸ்துவின் மரித்தல், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல். Then if you read Galatians chapter 4 verse 4, கலாத்தியர் 4:4 பார்ப்போமானால் என்ன சொல்கிறது? and if you read many other scriptures in the gospels and many other scriptures in the epistles,
நிருபத்திலும் சரி சுவிசேஷத்திலும் சரி அநேக வசனங்களின் விதமாக படிப்போமானால் which refers to the birth of Jesus Christ as good news. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பே ஒரு நற்செய்தி என்று காணப்படுகிறது. So if we put all these events together, ஆகவே இவை எல்லா நிகழ்வுகளையும் கிறிஸ்துவை குறித்தவைகள் எல்லாம் இணைப்போமானால் we can say that the good news is centered around this person. ஆகவே இந்த நற்செய்தி என்பது சுவிசேஷம் என்பது இந்த நபராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரிலே நடந்த நிகழ்வுகள் தான். It is centered around our Lord Jesus Christ. அது யாரை மையமாக கொண்டு சூழ்ந்திருக்கிறது? சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து. Centered around his birth, his death, his burial and his resurrection. That is what makes the good news. எது சுவிசேஷத்தை உருவாக்குகிறது, எது சுவிசேஷமாக நிற்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய மரித்தல், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல். So if you say you are a Christian or call yourself a Christian, ஆகவே நீங்கள் உங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைப்பீர்கள் என்றால் then my question to you is this: என்னுடைய கேள்வி இதுதானே உங்களை கேட்டு because பார்த்து சொல்லி you கேட்கிறேன். must be filled with the knowledge of his birth, his death, his burial, his resurrection, what God has done for you, you must be filled with that knowledge. So do you know that? ஆகவே நீங்கள் உங்களை கிறிஸ்தவர்கள் என்று கோரிக்கை வைப்பீர்கள் என்றால் எனக்கு இதுதானே உங்களை குறித்த கேள்வி. அப்படி என்றால் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, மரித்தல், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், உங்களை குறித்த வாழ்விலே அவைகள் நடந்தவைகள் என்ன என்பதை குறித்து தானே இருக்கிறது. தெரியுமா? Do you know the true meaning and significance of his birth and what it means and why he had to be born here in this earth? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அதனுடைய மகத்துவம் என்ன, அவர் ஏன் வந்து பிறக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறீர்களா? Are you filled with the uniqueness of his birth here? அவருடைய தனித்தன்மை வாய்ந்த அவருடைய பிறப்பை குறித்து அறிந்திருக்கிறீர்களா? Do you know why his birth is special? ஏன் அவருடைய பிறப்பு விசேஷித்தமாய் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறீர்களா? Are you filled with the knowledge of his death and burial, why he died, why he had to go to the cross there? ஏன் அவர் எப்படி ஏன் மரித்தார், ஏன் அடக்கம் பண்ணப்பட்டார், ஏன் உயிர்த்தெழுந்தார், இவைகளை குறித்து தெரியுமா? Why he had to be raised from the dead? Are you filled with the knowledge of all these things? ஏன் அவர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும், அதை குறித்து அறிவு இருக்கிறதா? ஏன் என்று Because it is these things that make up the gospel, the good news. ஏனென்றால் இவைகளெல்லாம் சேர்ந்து தானே சுவிசேஷம் என்றால். So if you call yourself a Christian, then you must be thorough with all these things. ஆகவே You must know the true meaning of these things. இவைகளை நீங்கள் உங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவீர்கள் என்றால் இவைகளை குறித்து தரவா முழுமையாக அறிந்திருக்கிறீர்களா? That's my question to you today. இதுதானே உங்களுக்கு என்று நான் வைக்கிற கேள்வி இன்றைக்கு. Do you know who he really is? அவர் மெய்யாக எப்பேற்பட்டவர், யார்? Do you know the person? Do you know his work? இயேசு கிறிஸ்து என்னும் நபரை குறித்து தெரியுமா? அவர் யார்? Are you filled with the knowledge of him? அவரை குறித்த ஒரு அறிவு நிரம்பி இருக்கிறதா? His birth, his death, his burial, his resurrection. அவருடைய பிறப்பு, அவருடைய மரித்தல், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதலை அறிந்திருக்கிறீர்களா? Why he had to be born? Why he had to be born? No. Through a virgin there. Why he had to die? Why he had to go to the cross? Why he was அவர் raised? பிறக்க வேண்டும் கண்ணீர் மறியிலே, ஏன் மரிக்க வேண்டும் கல்வாரி சிலுவிலே, எதுக்காக அடக்கம் பண்ணப்பட வேண்டும், எதுக்கு உயிர்த்தெழ வேண்டும்? You must be filled with the knowledge of these இவைகளை truths. குறித்து சத்தியம், இவைகளை குறித்த சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்க Because வேண்டும். this is the gospel, this is what saves a person. அவரை குறித்தது தானே சத்தியம், இதுதானே உங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிற சுவிசேஷம். It is this message that brings salvation to a person. இந்த செய்தி தான் ஒருவரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறது, கிறிஸ்தவர்களுக்குள்ளாக. You know, one preacher said something so wonderful. ஒரு பிரசங்கியார் Absolute fact he stated. ஒரு கிறிஸ்தவர்களை குறித்து ஒரு அருமையா ஒரு பிரசங்கியார் ஒரு வார்த்தை சொன்னாரு, சரியா பொருந்தும். Said a lot of people grow up in church. அநேக மக்கள் கிறிஸ்தவ சபையிலே வளருகிறார்கள், கிறிஸ்தவர்கள். Talking about people who are born as Christians and they get dedicated in the church there, they get married in the church, and they grow up for many years in the church. அது பாரம்பரியமாக கிறிஸ்தவ குடும்பத்திலே வளர்ந்தவர்களை குறித்து சொல்லுகிறார். அவர்கள் பிறந்தார்கள், சபையில ஞானஸ்நானம் பெற்றார்கள், சபை பேர் வைக்கப்பட்டது, சபையில ஞானஸ்நானம் எடுத்தாங்க, சபையில வளர்றாங்க. Not only born there but even die in the church. இன்னும் சொல்லப்போனா கல்யாணமும் நடக்குது, மரிக்கவும் செய்றாங்க, அவங்களுக்கும் சபை எல்லாம் செய்யுது. But they never grow in Christ. ஆனால் சபையில இருக்கிறார்கள், சபைக்குரியவர்கள் செய்கிறார்கள், வளருகிறார்கள், ஆனா கிறிஸ்துவிலே வளரவில்லை. It's a fact. I know personally, many people அது personally. உண்மைதான்.
எனக்கு தனிப்பட்ட விதத்திலே அநேகரை தெரிந்து They're வைத்திருக்கிறேன். born in the church, they're dedicated in the church, they're married in the church, they go to church, they do everything, and they sing their rituals, they tithe, they do everything, but they don't grow in the knowledge of Christ. எனக்கு தனிப்பட்ட முறையில் அநேகரை தெரிந்து வைத்திருக்கிறேன். சபைக்கு போறாங்க, சபையில பிறந்தாங்க, சபையில ஞானஸ்நானம், சபையில கல்யாணம், சபையிலேயே எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் கிறிஸ்துவை தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து என்றால் அவர்களே வளரல. They think that Christianity is just going to church, that's all, and doing all the rituals என்ன there. நினைச்சாங்க? கிறிஸ்தவனா கிறிஸ்து சபைக்கு போறதா கிறிஸ்தவன், சபைக்குரிய காரியங்களா நான் செஞ்சேனா நான் கிறிஸ்தவன். So many of them grow in the church, but they never grow in Christ. சபையில வளர்றாங்களே ஒழிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வளரவில்லை. And then he said something else. இன்னும் சொன்னார் பாருங்க அந்த பிரசங்கியார். He said they sing the hymns in the church, but they don't know him. என்ன சொன்னாரு? சபையினுடைய பாடல்கள் கீர்த்தனை பாடுகிறார்கள், ஆனால் கிறிஸ்துவையோ அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். What a tragedy that is. எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை தெரியுங்களா? People in the church, they sing those beautiful, wonderful hymns there without even knowing or understanding what they are singing. அவர்கள் பாடுகிறார்கள், சபையில் பாடல்களையும் கீர்த்தனைகளையும் ஆராதனைகளையும் பாடுகிறார்கள், ஆனால் அவரை அறியாமலே பாடிக்கொண்டிருக்கிறார்கள். All those beautiful, wonderful hymns is about him, that person called Jesus Christ. Why he was born, why he died, why he went to the cross, and why he was raised from the dead. Imagine they sing all these things without knowing him, the person of Christ who really ஆகவே is. சபைக்கு போறாங்க, பாடல்கள் ஆராதனை கீர்த்தனைகள் எல்லாம் அவரை குறித்தது தானே. என்ன பாட்டு பாடுறாங்க? அவளுடைய பிறப்பு குறித்து பாடுறாங்க, மரித்தல் குறித்து பாடுறாங்க, அடக்கம் பண்ணப்பட்டது, உயிர்த்தெழுதல், இவைகளை குறித்து பாடுகிறார்கள், அவரை குறித்து பாடுகிறார்கள். ஆனால் அவரை பாடாமல் விட்டு விடுகிறார்கள், வெறும் பாட்டாவே நிக்குது. That is not Christianity, my friend. அதுவல்ல கிறிஸ்தவம் நண்பர்களே. Going to church, being dedicated in church, getting married in the church, giving tithes and offerings, attending church, that is not Christianity. சபைக்கு போனோமா, ஞானஸ்நானம் எடுத்தோமா, சபையில பங்கேற்கிறோமா, கல்யாணம் ஆச்சா, தசமா காணிக்கை கொடுத்தோமா, அதுவல்ல கிறிஸ்தவர். The whole purpose of going to church is that you may grow in the knowledge of this person called Jesus Christ, the most wonderful, amazing, astounding person in this whole universe. சபைக்கு போவதனுடைய நோக்கம் என்ன? கிறிஸ்துவை அறிய வேண்டும், தேவனாய் கர்த்தரை நான் மென்மேலும் அறிய வேண்டும், அவருக்குள் நான் வளர வேண்டும் என்பதுதானே சபையினுடைய நோக்கம். What do I teach? What do I preach? What do we sing here in the church? It's all about him, the wonder of this person, the miracle and the power of this person. சபையில என்ன செய்கிறோம், என்ன பிரசங்கிக்கிறோம், என்ன போதிக்கிறோம், என்ன பாடுகிறோம், எல்லாம் அந்த மகத்துவம் உள்ள அந்த மகிமையான மாட்சிமை நிறைந்த இயேசு கிறிஸ்துவை தானே. That is Christianity. அதுதானே கிறிஸ்தவம். Growing in the knowledge of this person. இந்த நபரை குறித்த அறிவிலே வளருவது தானே கிறிஸ்தவம். Knowing who he really is and what he has done for mankind. இயேசு மெய்யாகவே யார், அவர் மனுகுலத்துக்காக என்ன செய்தார் என்பது தானே. Filled with the true and precise knowledge of his birth, why he was born, why he died, why he was resurrected from the dead. எல்லாம் துல்லும் தெல்லும் தெளிவுமாய் அறிந்திருக்க வேண்டும் அல்லவா நாம். இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார், ஏன் மரித்தார், ஏன் அடக்கம் பண்ணப்பட்டார், எதுக்கு உயிர்த்தெழுந்தார். That is the whole purpose of going to church. இதுதானே சபைக்கு போவதனுடைய நோக்கமே, அவரை அறியும்படியாக தானே. What is the use of you going to church if you don't grow in Christ and if you don't know him, Christ? அதாவது சபைக்கு போய் கிறிஸ்துவே அறியாமல், அவரை குறித்து ஒரு அறிவு இல்லாமல் போயிட்டு வந்தால் என்ன பிரயோஜனம்? You are just wasting time, effort and money and everything, my friend. எல்லாவற்றிலும் நீங்கள் அப்படி போயிட்டு வருவீர்கள் என்றால் உங்களுடைய பலன் வேஸ்ட், உங்களுடைய காசு அதுக்கு செலவு பண்றது எல்லாம் வேஸ்ட் தான். Bible says this is life, knowing God, that one and only true God and his son Jesus Christ. ஒரே தேவனும் அவருடைய ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அறிவதே அறிவு, வாழ்க்கை, ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. So if you call yourself a Christian, you say you are a Christian.
ஆகவே நீங்கள் உங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைப்பீர்களானால் Well, I have no right to object to that. அது நீங்க சொல்வதை நான் நிராகரிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. But I want you to think about certain questions that I'm going to place before you this ஆகவே morning. நீங்கள் இப்படியாக எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்க முடியும்களாக Because காணப்பட வேண்டும். apart from these things, you cannot become a Christian. ஏனென்றால் இவைகள் இல்லாமல் கிறிஸ்தவராக இருக்க முடியாது. Are you filled with the true knowledge of the birth of Christ, of His death, His burial, His resurrection? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, மரித்தல், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல் இவைகளை குறித்து தெளிவுமாய் அறிந்திருக்கிறீர்களா? Do you know the true purpose and significance of all these events? இவை இந்த நிகழ்வெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் நடந்தவைகளுடைய அதோடைய மேன்மை என்ன என்று அறிந்திருக்கிறீர்களா? Because Christianity is about this. ஏனென்றால் கிறிஸ்தவம் என்பதை இதை சார்ந்துதான் இருக்கிறது. So knowing this person, இந்த நபரை அறிந்திருப்பதுதான். the whole Bible is about this person. வேதாகம் முழுவதுமே இந்த நபரை கொண்டுதானே. That's my question to you. ஆகவே இதுதான் என்னுடைய கேள்வி. Okay, so that is what we are going to look at today, and just going to look at the birth of Christ. That's all. How the scriptures present the birth of Christ to us. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிந்திருக்கிறோமா? அதை தெளிவா அறிந்திருக்கிறோமா? அதுவும் தானே சுவிசேஷத்தில் இருக்கிறது. ஆகவே அதை ஆழமாக சென்று பார்ப்போம். And then I'll show you the uniqueness, why the birth is so special and so unique. அது பிற்பாடு காமிக்க போகிறேன் அவருடைய பிறப்பு ஏன் தனித்தன்மை வாய்ந்து அவ்வளோ மேன்மையானதா But let's go to the scriptures வேதத்தண்டிலே சென்று பார்ப்போம். and see how the scriptures or the Bible presents the birth of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து வேதாகமம் எப்படி பேசுகிறது என்பதை காணலாம். Turn with me to Matthew chapter 1. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே தானே. I'll read verses 18 to 21. 18 லிருந்து 21 மட்டுமாக படிக்கிறேன் பாருங்கள். Now the birth of Jesus Christ was as follows. After his mother Mary had betrothed to Jesus, before they came together, she was found with child of the Holy Spirit. Then Joseph, her husband, being a just man and not wanting to make her a public example, was minded to put her away secretly. But while he thought about these things, behold, an angel of the Lord appeared to him in a dream, saying, Joseph, son of David, do not be afraid to take to you Mary your wife, for that which is conceived in her is of the Holy Spirit. I'll read till 20, then we'll go to 21 later. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20 மட்டுமாக வாசிக்கிறேன் பாருங்கள். முதலாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாக யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாக யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. And then verse 21 says, and she will bring forth a son, and you shall call his name Jesus. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்கள் ரட்சிப்பார். For he will save his people from their sins. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். See, this is how the Gospels present us with the birth of Christ. இப்படிதான் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டு ஆரம்பிக்கிறது. So in these verses here, it tells us of a virgin that is engaged, a virgin called Mary that is engaged to a devout, just person called Joseph to be married. இங்கே பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாக அவருடைய தாயாராகிய மரியாள் நீதிமானாகிய யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தார் முதலாக பார்க்கிறோம். And before they could come together, she is found with child. அவர்கள் இணைவதற்கு முன்பாகவே மரியாள் கர்ப்பவதியான விஷயம் யோசேப்புக்கு அறிய வந்தது. That is through the power of the Holy Spirit. அதுவும் அவள் கர்ப்பவதியானது பரிசுத்த ஆவியானவரால். So we see here a miraculous way she is conceived. ஆகவே இங்கே பார்க்கிறோம் ஒரு அற்புதமான விதத்திலே கன்னி மரியாள் அவள் கர்ப்பவதியானாள். And Joseph did not want her to put her to public shame. பாருங்கள், நீதிமானாகிய யோசேப்பு
அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனை Since பண்ணார். he's a very good man, a just man, பாருங்கள், யோசேப்பு நல்ல மனுஷன், நீதிமான் but பாருங்கள். in his mind, he was thinking about divorcing her. ஆகவே அவளை தள்ளிவிடலாம், அதாவது விவாகரத்து பண்ணிடலாம் என்று அவன் யோசனை பண்ணி கொண்டிருந்தார் மனதிலே. And while he's thinking about it, இவைகளை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே we see here that God sends an angel in his dream and tells him not to put away Mary, his wife, because the child that has conceived in her is none other than the Savior of the world. அப்படியாக யோசனை பண்ணி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் தேவனாகிய கர்த்தர் தூதனை அனுப்புறார் பாருங்க அவருடைய சொப்பனத்துல. யோசேப்பு ஒரு கர்த்தருடைய தூதனை சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை தள்ளிவிடாதே என்று சொல்லுகிறார். அதுவும் இல்லாமல் தூதன் சொல்லுகிறான், உன்னோட அவளுக்கு கற்பவிப்பது தேவனுடைய குமாரன், அவர் உலகத்தின் இரட்சகர் என்று அறிவிக்கிறார். Here the angel is revealing to Joseph about this son, about this child that will be born to his wife called Mary. மரியாளின் மூலமாக பிறக்க போகிற இந்த அற்புதமான குழந்தை இயேசுவை குறித்து தூதன் சொல்லுகிறான். குழந்தையை பத்தி யோசேப்புக்கு, That he is not an ordinary child, he is an exceptional, unique child. அந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை யோசேப்பே, இது தனித்தன்மை வாய்ந்த மேலான குழந்தை இது. That is why even his birth was a miracle. ஆகவே தான் பார்க்கிறோம் அவருடைய பிறப்பே அற்புதமாய் And இருக்கிறது. the angel says that she will bring forth a son and you shall call his name Jesus. அப்ப சொல்லுகிறார் யோசேப்பு அண்டையிலே, யோசேப்பே, மரியாள் அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடு, பெயர் வை என்றார். That child shall be called Jesus because he is going to save his people from their sin. ஏன் இயேசு என்று பெயரிட வேண்டும்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பதினாலே அந்த அர்த்தம் கொண்ட பெயரை வையே. In other words, the angel is revealing to Joseph concerning the birth of Christ, and this child is saying, this child is the savior of people. யோசேப்புக்கு சொல்கிறார், வெளிப்படுத்துகிறார் தேவனாய் கர்த்தர், யோசேப்பே, இந்த குழந்தை இரட்சகர் இந்த உலகத்துக்கு. He is come and he is born into this earth here so that he will save people from their sins and from all its consequences there. இங்கே பிறக்க போகிறார், இந்த குழந்தை தான் வளர்ந்து இரட்சகராகி போகிறார். இவர் உலகத்தின் பாவத்தை நீக்கி அவர்கள் பாவத்தினால் வந்த விளைவுகளையும் ஜனங்கள் மத்தியிலிருந்து விடுதலை நீக்கிவிட்டு அவங்களை விடுவிப்பார் என்று சொல்லுகிறார். He will save them, he will deliver them, he will rescue them from their sin. அவர் வருவார், அவர் ரட்சிப்பார் ஜனங்களை, அவர் மனுக்குலத்தின் பாவங்களிலிருந்து அவங்களை விடுதலையாக்கி அவர்களை காப்பாற்றுவார். So you see, the angel tells Joseph about this person, that this child is special and unique ஆகவே and இந்த கர்த்தருடைய exceptional. தூதன் யோசேப்புக்கு இப்படிப்பெல்லாம் விவரம் சொல்லுகிறார். He is a savior, அவர் இரட்சகர், he is a deliverer, he is a rescuer அவர் of humanity. விடுவிக்கிறவர், அவரே மனுகுலத்தை காப்பாற்றுகிறவர். Come down to, let's go to Luke. லூக்கா சுவிசேஷத்திலே பாருங்கள், Luke chapter 1. 1ஆம் அதிகாரத்திலே Luke chapter 1. 1ஆம் அதிகாரம் I'll read verse 26 and 27. 26 27. Now in the 6th month, the angel Gabriel was sent by God to a city of Galilee named Nazareth, to a virgin betrothed to a man whose name was Joseph, of the house of David. The virgin's name was Mary. And having come in, the angel said to her, Rejoice, highly favored one, the Lord is with you. Blessed are you among women. 26 27 30 வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்க. 28 வரைக்கும். 6ஆம் மாதத்தில் காப்ரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னியின் இடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். So here we see it from verse 26 onwards, we see how God sends an angel called Gabriel இங்கே பார்க்கிறோம் தேவனாகிய கர்த்தர் காப்ரியேல் என்னும் தூதனை அனுப்புகிறார். to a city of Galilee named Nazareth, to a virgin who is betrothed to a young man and just man, Joseph, the son of from the house of David. பாருங்க, கலிலேயா என்ற நாட்டில் இருக்கிற நாசரேத் என்னும் ஊரில் இருக்கிற
அந்த கன்னியாய் இருக்கிற மரியாள் என்ற பெண்ணிடத்தில் அனுப்புனாரு. அந்த காபிரியேல் தூதன் வந்தான். அந்த கன்னி யாரு? மரியாள். அவள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள். அதாவது நிச்சயதார்த்தமாய் இருக்கிறது. And the angel comes to Mary, and this is how the angel greets her here. அந்த தூதன் மரியாளை சந்தித்த பொழுது ஒரு வாழ்த்துதல் சொல்லி சந்திக்கிறார். Angel says, "Rejoice, highly favored one, the Lord is with you. Blessed are you among women." 28ஆம் வசனத்துல எப்படி சந்திக்கிறார்? என்ன வாழ்த்துதல் சொல்லி சந்திக்கிறார்? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். What a wonderful, glorious way to be greeted by an angel. பாருங்கள், தூதனாலே எப்பேற்பட்ட வார்த்தையை கொண்டு வாழ்த்துதல் பெறுவது எவ்வளவு அருமையான காரியம். Even Mary was wondering about this greeting. இந்த வாழ்த்துதலை பார்த்து மரியாளும் ஆச்சரியப்பட்டார். She was just an ordinary peasant girl there. பாருங்கள், அந்த மரியாள் ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணு. So he says, "Rejoice, highly favored one." கிருபை பெற்றவளே வாழ்க. You are favored of God. The Lord is with you. Blessed are you among women. கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். And then, in verse 30 it says, "And the angel said to her, Do not be afraid, Mary, for you have found favor with God. And behold, you will conceive in your womb and bring forth a son, and you shall call his name Jesus." 30ஆம் வசனம் பாருங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. And verse 32, "And he will be great, and he will be called the Son of the Highest, and the Lord God will give him the throne of his father David." அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். Here we see an angel Gabriel is being sent by God to go to Mary and announce this good news to Mary now. பாருங்கள், இப்ப தூதன் மரியாளுக்கு செய்தியை சொல்றார். What good news? என்ன நற்செய்தி How சொல்லுகிறார்? she will be conceived of the Holy Spirit, and how she will bear a son, and that son is none other than she should call his name Jesus, and he will be the savior of humanity. என்ன சொல்லுகிறான்? தூதனாகிய கர்த்தரிடத்தில் வந்த தூதன் மரியாளை நோக்கி, மரியாளே நீ பயப்படாதே, என்ன வந்ததை பார்த்து பயப்படாதே, பரிசுத்த ஆவியானவர் வருவார், நீ கர்ப்பவதி ஆகுவாய், அற்புதமாக கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அந்த குமாரனுக்கு இயேசு என்று பெயரிடு, இவர் சாதாரணவர் அல்ல என்பதெல்லாம் விளக்குகிறான். அவர் எப்படிப்பட்டவர்? Now she knows that this child in her is not an ordinary child. He is the savior of humanity. He is God. இப்பொழுதோ இவள் அறிந்து வைத்திருக்கிறாள் இப்ப தெளிவாக, இந்த குழந்தை பிறக்க போது நம் மூலமாக. இந்த குழந்தை சாதாரண குழந்தை இல்லை, இது உலகத்தின் இரட்சகர் என்று அறிந்திருந்தால் தெளிவமாக. And verse 39, come down to verse 39. Now when Mary arose in those days and went into the hill country with haste to a city of Judah, and entered the house of Zacharias and greeted Elizabeth, and it happened that when Elizabeth heard the greeting of Mary, that the babe leaped in her womb, and Elizabeth was filled with the Holy Spirit. 39ஆம் வசனம் பாருங்கள். கீழே அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலைநாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. So Mary goes to Elizabeth and greets her, and this is what happens there. ஆகவே மேரி உடனே இதெல்லாம் கேள்விப்பட்டனே துரிதமா போறா. ஓடி போறா அவங்க சொந்தக்காரங்க வீட்ல. எலிசபெத்தை போய் பார்க்கறா. எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். Then Elizabeth blesses Mary and speaks these things out to her. எலிசபெத் மேரி வரத பார்த்துட்டு அந்த வாழ்த்துதலை பார்த்தனியும் அவள் ஒரு ஆவியினால் நிரப்பப்பட்டு மேரியை வாழ்த்துகிறாள். And then listen to verse 46, Mary's reply to the blessings of Elizabeth. எலிசபெத் அவளை வாழ்த்தினோனையும் மரியாள் ஒரு பாடலை பாடுகிறாள். அதிலே வருகிறது பாருங்கள். எத்தனை? 46. 46ஆம் வசனத்துல வருகிறது. Mary said, "My soul magnifies the Lord, and my spirit rejoices in God my Savior." 46ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. My soul rejoices in who? In the Lord. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. And my spirit rejoices in God my Savior. Whom is she speaking about? She is speaking about the child that is conceived in her womb.
என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. யாரை குறித்து பாடுகிறாள்? தன்னுடைய கர்ப்பவதியாக போக அந்த குமாரனை குறித்து பாடுகிறாள். Who is this child? இந்த குழந்தை யாரு? He is the Lord. அவர்தான் ஆண்டவர். He is God. He is a savior. அவர்தான் இரட்சகராகிய தேவன். Not just a savior, but the savior of all people, the savior of humanity. இவளுக்கு மட்டும் இல்ல இரட்சகர், அவர் உலகத்துக்கே இரட்சகராய் இருக்க போகிறார் என்பதை குறித்து. That is what we read here in verse 46. She magnifies God, she glorifies God and exalts in God. ஆகவே தான் பார்க்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறார், கர்த்தரை புகழுகிறாள், துதிக்கிறாள். This news causes her to rejoice greatly in God her Savior. அவளுடைய இரட்சகராகிய தேவனிலே களிகூர செய்தது இந்த செய்தி, அவள் பெற்ற செய்தி. Okay, come down to Luke chapter 2. லூக்கா 2ஆம் அதிகாரம். I'll read verse 16 to 18. 16 இருந்து வாசி. And they came with haste, and Mary and Joseph and the babe lying in a manger. And now when they had seen him, they made widely known the thing which was told them concerning this child. And all those who heard it marveled at those things which were told them by the shepherds. 16ஆம் வசனம் பாருங்க. 2ஆம் அதிகாரம் லூக்காவிலே தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னிலையிலே கிடத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தப்படுத்தினார்கள். மேய்ப்பராளை தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். Before that you will read how the shepherds were there late night there taking care of the flock. பார்க்கிறோம், அங்க அந்த நாட்டிலே இருக்கிற மந்தையை மேய்க்கிற மேய்ப்பர்கள் ராத்திரியிலே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க, தூங்கிட்டு You இருந்தாங்க. will read it from verses 8. இந்த 8ஆம் வசனத்திலிருந்து இந்த சங்கதிகளை பார்க்கலாம். Now therefore there were in the same country shepherds living out in the fields, keeping watch over their flock by night. And behold, an angel of the Lord stood before them, and the glory of the Lord shone around them, and they were greatly afraid. அப்பொழுது அந்த நாட்டில் 8ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். And then the angel said to them, do not be afraid, for behold, I bring you good tidings of great joy, which will be to all people. அப்பொழுது தேவதூதன் 10ஆம் வசனம் பாருங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். Notice this verse here. Do not be afraid, I bring you good tidings of great joy to all people. என்ன சொல்கிறார்? பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். சந்தோஷத்தை உண்டாக்குறது. For there is born to you this day in the city of David a Savior who is Christ the Lord. இன்று கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். So here we see that while shepherds are taking care of the flock at night there, a host of angels come singing and praising God, and they appear to these shepherds here and tell them about this baby that is going to be born, about this person. Who is this person? இங்கே பார்க்கிறோம், மேய்ப்பர்கள் மந்தையை காத்துன்னு தூங்கி நிற்கிற வேளையில தேவ தூதர்கள் சேனைகளாய் வந்து பிரகாசமாய் பாடுகிறார்கள் பயப்படுறவங்க கிட்ட. அவங்க சொன்னாங்க, பயப்படாதீர்கள், உன்னதமான செய்தியை கொண்டு வரேன். இன்னைக்கு உங்களுக்காக ஜனங்களுக்காக பிறந்திருக்கிற ஒரு இரட்சகரை குறித்த செய்தி என்று சொல்கிறார்கள். The angel said, don't be afraid, I am bringing you good news or glad tidings. என்ன சொல்கிறார்? பயப்படாதீங்க மேய்ப்பர்களே, உங்களுக்கு நல்ல செய்தி தான் கொண்டு வந்திருக்கிறேன். News that will cause you to rejoice and be joyful. அந்த நற்செய்தி உங்களை சந்தோஷிப்பிக்கிற செய்தி தானே. It's regarding that person, that baby that is born there. That baby is none other than the Savior of the world. He will save all people. என்ன நற்செய்தி? உங்களுக்காக தாவீதின் ஊரிலே குழந்தை பிறந்திருக்கிறது, அவர் இரட்சகர் என்ற செய்தியை கொடுக்கிறார். See, that is the good news. The birth of Jesus Christ is good news. அதான் நற்செய்தி. பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிறப்பதுதான், இரட்சகராய் பிறப்பதுதானே நற்செய்தி. The gospel is about the message of that person called Jesus was born. சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்து என்னும் நபர் பிறப்பதுதானே சுவிசேஷம். The good news transcends all national, political, cultural, racial, even religious boundaries. இந்த சுவிசேஷமானது மேலோங்கி அப்பாற்பட்டதாய் நிற்கிறது. எதுக்கெல்லாம்?
இந்த உலகத்தில் இருக்கிற அரசாங்கம், அரசாட்சி, பணக்காரங்க, இது குல கோத்திரம், இதெல்லாம் பொருட்டுக்கல்ல, எல்லாவற்றையும் உயர்ந்திருக்கிறது இந்த செய்தி. It is for all mankind. இது அப்பாற்பட்டது. இது எல்லாருக்கும், ஒரு வரம்பு இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. That is why Jesus said, go into all the world and preach it, because it is for everyone in this world. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகம் எங்கும் செல்லுங்கள், எல்லாருக்கும் பிரசங்கிங்கள் இந்த சுவிசேஷத்தை. இந்த சுவிசேஷம் எல்லா மனுஷனுக்குரியது என்று சொன்னார். In 1 Timothy 1:11, Paul calls it the glorious news there. அங்க 1 தீமோத்தேயு 1 Glorious gospel. 1 Timothy 1:11, Paul calls it the glorious gospel. 1 தீமோத்தேயு 1:11 என்ன சொல்கிறார் பவுல்? நித்யானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷப்படி என்று அழைக்கப்பட்டது எல்லாம் சொல்றாரு. Calls it the glorious gospel. Why? மகிமையான சுவிசேஷம். Because this good news is about the glorious God. ஏனென்றால் ஏன் இது மகிமையான சுவிசேஷம் என்று சொல்கிறார் என்றால் அது தேவனை குறித்தது. It is news from God, about God, to man. இது தேவன் அண்டையிலிருந்து வந்த மகிமையான சுவிசேஷம். இது தேவனை குறித்த சுவிசேஷம். இது மனுஷனுக்கென்று வந்த சுவிசேஷம். Glorious news for man. மனுஷன் தேவனிடத்திலிருந்து வந்த மகிமையான சுவிசேஷம். That is why then later on you'll find the angels go, the shepherds go there and tell everyone what the angels told them. ஆகவே தான் பாருங்கள், மேய்ப்பருங்க போனாங்க, பிள்ளையை பார்த்தாங்க, இந்த செய்தியை சங்கதியை பிரசித்த பண்ணினார்கள் என்றிருக்கிறது. And verse 18 says, and all those who heard it marveled at those things which were told them by the shepherds. 18ஆம் வசனம், மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். What did the shepherds go and tell everyone? எல்லாருக்கும் என்ன போய் சொன்னாங்க மேய்ப்பர்கள்? They told them this good news, this glorious news about God and how he's been born there and how he's going to save humanity, everyone. என்ன சொன்னாங்க? பிரசித்தப்படுத்தினார்கள். என்ன சங்கதியை பிரசித்தப்படுத்தினார்கள்? இந்த குழந்தை தான் ரட்சகர், உலகத்துக்கு சந்தோஷம் உண்டாக பிறந்திருக்கிறார் என்ற அந்த சங்கதியை கொண்டு போய் சொன்னாங்க. ஜனங்க ஆச்சரியப்பட்டார்கள். Now I want you to notice something here. இங்க ஒரு காரியத்தை நான் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Mary, shepherds and everyone that heard this good news, that heard this glorious message. இந்த மகிமையான சுவிசேஷமாகிய நற்செய்தியாகிய இந்த சங்கதியை கேட்ட மரியாளும் சரி, யோசேப்பும் சரி, எலிசபெத்தும் சரி, மேய்ப்பர்களும் சரி, they were astounded by this news. மற்றவர்களும் சரி, எல்லாரும் கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று caused them to rejoice, glorify, magnify the wonderful name of Jesus. ஒவ்வொருவரும் கேள்விப்படும் பொழுது காண்பிக்கப்படுகிறது, அவர்கள் களி கூர்ந்தார்கள், அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று இருக்கிறது, ஆச்சரியப்பட்டார்கள் என்று இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டவர்கள் they glorified God, magnified God, they rejoiced at this news. இந்த செய்தியை கேட்டோனையோ தேவனை துதித்து மகிமைப்படுத்தி ஆச்சரியத்தோடு களி கூர்ந்தார்கள். So my question to you this morning is இந்த this: காலவெளியிலே உங்களிடையிலே கேட்க வேண்டிய கேள்வி எனக்கு are இதுதான். you filled with the knowledge of the birth of our Lord Jesus Christ? இயேசு கிறிஸ்து என்னும் நபரை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? Are you filled with the knowledge of that? அதை குறித்த அறிவினாலே நிரம்பி இருக்கிறீர்களா? Do you understand the true significance and the meaning and the purpose of it? அதனுடைய அர்த்தம் என்ன, அதுடைய மேன்மையான காரியம் என்ன என்று தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கிறீர்களா? Why he had to be born and why he had to be born through a virgin? ஏன் அவர் பிறக்க வேண்டும் உலகத்திலே? ஏன் கன்னியின் மறியிலே வந்து பிறக்க வேண்டும்? Why he had to be born without the help of a man? ஏன் ஒரு புருஷனுடைய உதவி இல்லாமல் அவர் பிறக்க வேண்டும்? Why his birth demanded a miracle of God? ஏன் தேவனுடைய அற்புதம் தேவைப்பட்டது அவருடைய பிறப்பிலே? Are you filled with the knowledge of that? இப்படிப்பட்ட அறிவினால் நிறைந்திருக்கிறீர்களா? Have you heard this news? இந்த நற்செய்தியை கேட்டிருக்கிறீர்களா? Has it caused you to rejoice and give glory to God and praise and worship இந்த God? செய்தியை நீங்கள் கேட்டோனே அது உங்களை களிக்கூற செய்ததா, மகிழ செய்ததா, துதிக்க செய்ததா, தேவனை மகிமைப்படுத்தினதா? Has it brought a change in you and transformed you? இந்த செய்தியை கேட்டோனே உங்கள் வாழ்க்கை மாறி மறுரூபமானதா? Has it made your life fruitful? இந்த வாழ்க்கை உங்களை கனி கொடுக்கிறவர்களாக மலர செய்ததா? Because this is what the gospel will do to a person. ஏனென்றால் இதுதானே சுவிசேஷம் ஒருவர் அண்டையில வரும் பொழுது செய்யும். When the gospel comes to you, you hear it, you trust it, you believe it, and you put your faith in it, and it changes you and transforms you. இந்த சுவிசேஷம் உங்கள் அண்டையில வரும் பொழுது அதை கேட்கிறீங்க, அதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீர்கள்,
அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள், அவை உங்களை மாற்றும். That is Christianity, my friend. அதுதானே கிறிஸ்தவம். கிறிஸ்தவர் Not growing up in the church. ஏதோ சபையில வளரன்றது No, கிடையாது. growing in Him, being filled with the knowledge of Him, this person, that is Christianity. இயேசு கிறிஸ்து என்னும் நபரை அறிகிற அறிவிலே வளருவதுதானே கிறிஸ்தவம். Not just singing the hymns, but knowing Him. அப்ப கீர்த்தனையை பாடினால் போடாது, கிறிஸ்துவை அறிய வேண்டும். That is my question today. அதுதானே இன்னைக்கு கேள்வி. If நான் you say you're a வைக்கிறேன். Christian, you call yourself a Christian, my question is, do you know Him? நீங்கள் உங்களை கிறிஸ்தவர், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறீர்கள் என்றால் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்களா, நினைவிருக்கிறதா? Have you heard this wonderful, glorious message? இந்த அற்புதமான ஆத்மீக செய்தியை, நற்செய்தியை கேட்டிருக்கிறீர்களா? Have you trusted it? Have you believed it? அதை நீங்கள் நம்பினீர்களா, விசுவாசித்தீர்களா? Has it changed you? Has it made you fruitful in இந்த life? செய்தி உங்கள் அண்டையிலே வந்து உங்களை மாற்றி இருக்கிறதா, கனி கொடுக்க செய்திருக்கிறதா? If you say yes, நீங்கள் ஆம் என்று சொல்லுவீர்களானால் then I say, well, you are a Christian. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவேன். But if you say no, நீங்கள் இல்லை என்று சொல்லுவீர்களானால், because apart from this means, no one can become a Christian. இது இல்லாமல் ஒருவரும் கிறிஸ்தவராக முடியாது. Well, time is up. I'll just stay with this. Next week we will continue. நேரமாயிற்று, இதோடு நான் நிறுத்தி விடுகிறேன். அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். But you think about it. யோசித்து பாருங்கள், Christianity is not about going to church. சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்தவர் என்பது சபைக்கு It's not போகிறவர், about singing the hymns there. ஏதோ அங்க போனோமா, அங்க பாடினோமா, It's not about giving your money. பணத்தை கொடுத்துமா, It's not about your sacrifices, ஏதோ your நான் fasting, தியாகம் பண்ணனா, நான் உபவாசம் பண்ணனா, what you give up and what you sacrifice for God. நான் என்னெல்லாம் விட்டேன் தேவனுக்கு என்று நான் தியாகம் பண்ணேன், இதெல்லாம் கிடையாது. Not about that. இது வல்ல கிறிஸ்தவம். It's about this person, Jesus. இயேசு என்னும் இந்த நபரை பொறுத்ததுதானே கிறிஸ்தவம். What He has done for you through His birth, death, burial and resurrection. அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவர் உயிர்த்தெழுதல் மூலமாக எனக்கு என்ன வந்து சேர்ந்தது, Knowing that is அதை Christian. அறிந்திருப்பது தானே கிறிஸ்தவர். That is what makes a Christian. அதுதானே ஒரு கிறிஸ்தவர் ஆக்குகிறதும் கூட. Shall we pray? ஜெபிப்போம். Worship your Father. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Oh, we just thank you, Lord. Thank you, ஸ்தோத்திரிக்கிறோம் Jesus. ராஜனே. இயேசுவே உமக்கு Worship you, ஸ்தோத்திரிக்கிறோம் Father. ஆண்டவரே. Gracious and loving Father, we just thank you for your word that has gone forth. அன்பின் பிதாவே, சென்ற உம்முடைய வார்த்தைக்காக வேண்டிக் கொள்கிறோம். And the Bible says, when your word goes forth, it will never return void. சென்ற உம்முடைய வார்த்தை வெறுமையாய் வராதே என்று வேத வாக்கியம் It சொல்லுகிறது. will bring forth fruit and accomplish the purpose and succeed for which it was sent உம்முடைய forth. சென்ற வசனம், சென்ற வேலை காரியத்தை முடித்து அதனாலே பலனை உண்டாக்கி விட்டு தானே திரும்பி வரும். And I have preached your truth this morning. இந்த காலவெளியிலே உம்முடைய சத்தியத்தை And பிரசங்கித்தீர். may the Spirit of God open up the hearts and minds of people to know and get a revelation of this message. பரிசுத்த ஆவியானவரே, இந்த சத்தியத்தின் வெளிப்பாட்டை அவர்கள் அறிய வர அவர்களுக்கு மனக்கண்களை திறந்து வைப்பீராக. Pray that people will understand the purpose and the meaning and the significance of the gospel. சுவிசேஷத்தினுடைய திட்டம், நோக்கம், அதனுடைய தனித்தன்மை என்ன என்பதை அறிய வரட்டுமே ஆண்டவரே. That this is the means by which a person is taken who is outside of Christ and placed in இந்த Christ. சுவிசேஷம் என்ற செய்தினாலே தானே ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிற முறை என்பதை அறிய வரட்டும். It is by hearing, trusting and believing the gospel that a person becomes a Christian. சுவிசேஷத்தை கேட்டு நம்பி விசுவாசிப்பதே ஒருவரை கொண்டு வரும் கிறிஸ்துவுக்குள்ளாக என்பதை அறிய வரட்டும். Thank you for all those who have heard, believed and trusted it and have become Christians. அப்பா பிதாவே, இதை கேட்டு சுவிசேஷத்தை கேட்டு அதை நம்பி விசுவாசித்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Pray for those who have not heard about this news. கேட்காதவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். Those who don't have a revelation about this. இவைகளை குறித்த அறிவு இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக வேண்டிக் I pray that கொள்கிறோம். this message will cause them to be fruitful in life. Will open their hearts and minds to understand it. இந்த செய்தி, சுவிசேஷ செய்தி அவர்கள் இருதயத்தை திறக்கட்டும், உம்மை அறிகிற அறிவில May it வளரும்படியாக. speak to people, Akka. நீர் ஜனங்களோடு பேசும்படியாக May it கேட்டுக்கொள்கிறோம். open up the hearts and minds of people. ஜனங்களுடைய இருதயத்தையும் சிந்தனையும் திறப்பீராக. And may they know that salvation is only through the means of gospel. சுவிசேஷத்தின் மாத்திரமே ரட்சிப்பு May this என்பதை message அறிவீராக. save them from their sins. இந்த செய்தி ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிப்புள்ளாக கொண்டு வரட்டும். Commit each and every one into your hands, O Father. ஒவ்வொருவரையும் உம்முடைய கையில் ஒப்படைக்கிறோம் பிதாவே. You are a God who loves and cares for us. நீர் எங்களை நேசித்து விசாரிக்கிற தேவன். Thank you because you always meet our needs. எப்பொழுதுமே எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் You know each one நீராயிருக்கிறீர். by name, O Father.
Father. எங்கள் ஒவ்வொருவரும் நீர் பேர் சொல்லி And you அறிந்திருக்கிறீர். know the needs, God. எங்கள் தேவைகளையும் ஒவ்வொன்றாய் அறிந்திருக்கிற தேவன் நீர். And you are a God who delights and takes pleasure in meeting the needs of your அது children. மட்டுமில்லாமல் ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுல பிரியம் கொள்ளுகிறவர் Pray நீர் that you பிதாவே. bless all your children. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. Bless them with abundance in their homes. வீடுகளிலே அபரிவிதமான சம்பூர்ணத்தை கொண்டு நிரப்புவீராக. Lives and their homes be filled with every good blessing அவர்கள் of yours. வாழ்க்கையும் குடும்பமும் நிறைந்திருக்கட்டும், வீடும் நிறைந்திருக்கட்டும் உடைய நன்மையினாலே. May they be covered under your precious blood. உம்முடைய வல்லமையுள்ள இரத்தத்தினாலே பாதுகாப்பீராக. Bless them with good health, God. நல்ல ஆரோக்கியத்தை அருளுவீராக. Keep away sickness and disease and every pandemic away from them, O God. அவர்களிருந்து எல்லா பொல்லாப்பும் தீமையும் தீங்கும் நோயும் வியாதியும் விலக்கி காப்பீராக. Continue to lead, guide and bless them and make them a blessing to this nation. நீர் வழி நடத்தி காப்பீராக, ஆசீர்வதித்து தேசத்துக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக In நிறுத்துவீராக. Jesus' name. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் the love of the Father, பிதாவினுடைய அன்பும் presence of God be with each and every one of us forever and ever. பரிசுத்தாவியான ஐக்கியமும் சதா காலமும் நம்மளோடு இருப்பதாக. Amen. ஆமென். Well, God bless you. Stay blessed. Be safe. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பத்திரமாய் இருங்கள். See you next week online. அடுத்த வாரமும் இணையதளத்திலே இணைவோமாக.